இந்த டீச்சிங் செஷன்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாளுக்கு நாள் நம்மளுடைய பிசினஸ் வந்து வேகமா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல பெரிய டீம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துட்டே இருக்கு. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கு. நிறைய நியூ பீப்புள் உள்ள வந்துட்டே இருக்காங்க. ஸோ நியூ உள்ள பீப்புள் உள்ள வந்துட்டே இருக்கப்போ அவங்களுக்கு தேவைப்படுற நாலேஜ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த பிசினஸ் உடைய பொட்டன்ஷியல், இதனுடைய லாங் டேர்ம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமா நம்ம கூட டிராவல் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இது எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய பிசினஸே எஜுகேஷன் பேஸ்டு பிசினஸ். வித்தவுட் எஜுகேஷன் கண்டிப்பா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ண முடியாது. வித் எஜுகேஷனோட ஒரு பெரிய பிசினஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரீபில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட்டுங்களா? அதனால சில முக்கியமான சில ஸ்டெப்ஸ், சக்சஸ் ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஸோ அகைன் வெல்கம் யூ ஆல். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா CWW சாம்பியன் வேர்ல்டு வைடு சார்பாக உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்குள்ள போக போறோம். ஓகே, போலாமா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிசினஸ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த பிசினஸ் பண்றதுக்கான ஒரு சீரியஸா இந்த முடிவெடுத்து நான் வேகமா பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான். நீட் இன்டு ஃபெய்த் ஈக்குவல் டு மோட்டிவேஷன். ஏன்னா எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, வேகமா பண்ணாம இருக்கோம், பண்ணாமையே இருக்கோம், இல்ல யாராவது ஒரு தள்ளி விட்டு பண்றோம். எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கு வேகமா பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு பிசினஸ் ஸ்லோவா இருக்கு, இல்ல நான் வந்து ஒரு முடிவெடுத்து வேகமா இன்னும் நான் பண்ணல அப்படின்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும். என்னன்னா ஒண்ணு நீடு, ரெண்டாவது ஃபெய்த். ஸோ இந்த மோட்டிவேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லி நமக்கு உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு இருந்ததுன்னா, நீடு இன்டு ஃபெய்த் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டிவேஷன் வந்துடும். இந்த பிசினஸ் என்னுடைய பிசினஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வந்துடும். நாட் அப்ளைன் பிசினஸ். பாலா சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் அப்ளைன், என்னுடைய கிரேட் அப்ளைன், கிரேட் லீடர், கிரேட் மென்டர், மை பிரதர் மிஸ்டர் பாலா சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறப்போ இதனுடைய வாய்ப்பை பத்தி சொன்னாரு, இந்த வாய்ப்புல இருக்கிற பொட்டன்ஷியலை பத்தி சொன்னாரு. என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு, இதை எடுத்து இந்த பிசினஸ் பண்ணா என்ன மாதிரியான வருமானங்கள் இருக்கு, அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்ல என்ன மாதிரியான இன்கம்குள்ள போலாம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து என் கையில கொடுத்தாரு. ஒரு டைம் இந்த பிசினஸ் உடைய பிளான், இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் கூட வந்து பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நானா எனக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்து இது என்னுடைய பிசினஸ், நாட் அப்ளைன் பிசினஸ். கடலைங்களா? சோ வந்து என்னுடைய பிசினஸ், இது நாட் அப்ளைன் பிசினஸ். வாய்ப்பு கையில கொடுத்திருக்காரு. காட்ஸ் பிளான், காட்ஸ் மெசஞ்சர். என்னுடைய அப்ளைன் வந்து காட்ஸ் மெசஞ்சர். காட்ஸ் மெசஞ்சர் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கையில கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கையில கிடைச்சிருக்கு. இது நான் எடுத்து வேகமா பண்ணணும், இது என்னுடைய பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள எப்படி வந்ததுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா தான், நீட் இன்டு ஃபெய்த். எனக்குள்ள பயங்கரமான நீட் இருந்தது, பயங்கர பசி, வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணும், ஒரு பயங்கர பசி. ஏதாவது தேடிட்டே இருந்தேன், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமா, ஏதாவது ஒண்ணுல மேல வரலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் நான். அப்ப என்னதுல வந்து நீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, பேட்லி நீட். புரியுது இல்லைங்களா? சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டான், சார் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டான். சாக்ரட்டிஸ் சொன்னாரு, நாளைக்கு வாப்பா சொல்றேன் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் சாக்ரட்டிஸ்ட போய் கேட்டான், வாழ்க்கையில முன்னேறணும் என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டான். அடுத்த நாள் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியே 2 நாள் 3 நாள் போச்சு, ஒரு வாரம் ஆச்சு. சாக்ரட்டிஸ் சொல்லவே இல்லை. ஒரு நாள் காலையில வாக்கிங் போற டைம்ல ஏர்லி மார்னிங் அந்த பையன் போய் சாக்ரட்டிஸ் நடந்து போயிட்டு இருக்கப்போ அவன் பின்னாடியே போயிட்டு, சார் வாழ்க்கையில முன்னேறணும் என்னங்க வேணும், நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க, நிறைய டைம் சொல்லவே இல்லை, ஏமாத்திட்டீங்க, இப்போது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான். வாப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துக்குள்ள காலையில குளிக்கிற பழக்கம் இருக்கு, வாக்கிங் போயிட்டு சாக்ரட்டிஸ்க்கு உள்ள போயிட்டாரு. உள்ள குளிக்கிற ஆத்துக்குள்ள இறங்குறப்ப அந்த பையனையும் கை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பையன் வரமாட்டேன்னு சொன்னா இருந்தாலும் இழுத்துட்டு போயிட்டாரு. பையனுடைய இடுப்பளவுக்கு தண்ணி வந்துச்சு, கழுத்தளவுக்கு தண்ணி வந்துச்சு. பையன் கேட்டா, சாக்ரட்டிஸ் நான் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன், நீங்க ஏன் இப்படி நடு ஆத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி அவன் கேட்டிருக்க டைம்லயே சாக்ரட்டிஸ் அவனுடைய கழுத்தை 2 பிடிச்சு நல்ல தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முக்கி ஒரு 5 நிமிஷம் கையில பிடிச்சிட்டாரு, நல்லா அமுத்தி பிடிச்சிட்டாரு பிரஸ் பண்ணி. அவனால எந்திரிச்சு மேல வரவே முடியல, கை காலெல்லாம் உதறான், துள்றான், ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுடைய மூச்சு நிக்கிற ஸ்டேஜ்ல அவனை பிடிச்சி சாக்ரட்டிஸ் அப்படி மேல தூக்கணும்னு அவன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு சாக்ரட்டிஸ பயங்கரமா திட்டுறான்.
என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை என்ன தப்பா கேட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறான். சாக்ரட்டிஸ் அவன் திட்டுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, தம்பி நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன வேணும்னு கேட்டு இல்லையா, நான் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டாரு. இப்ப இது நாள் வரைக்கும் உனக்கு இப்ப 5 நிமிஷம் இது வரைக்கும் தண்ணிக்குள்ள இருந்த பாத்தியா, தண்ணிக்குள்ள உள்ள இருந்த அமுத்தி பிடிச்சிருந்தேன் நானு, உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டார். என்ன தேவைப்பட்டிருக்கும்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தேவைப்பட்டிருக்குமா? பேட்லி ஏர், அவனுக்கு மூச்சு, ஆக்சிஜன், காத்து தேவை அவனுக்கு மூச்சு வாங்குறதுக்கு. அதே மாதிரிதான் எப்படி நீ தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ பேட்லி ஏர் உனக்கு தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறதுக்கு பேட்லி நீட் இருக்கணும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னார். பேட்லி நீட். வாழ்க்கைன்னா இந்த மாதிரிதான் சார் வாழ்ந்தாகணும், இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம், ஒரு அடமெண்ட், ட்ரீம், கனவு. இது என்னுடைய கனவு, அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் என் லைஃப் இப்படிதான் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய கனவு. ஸ்ட்ராங் ட்ரீம், நீட், டிசையர், ஆசை, எப்படி வேணா சொல்லலாம். இந்த நீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது ஃபெய்த், கடவுள் மேல ஃபெய்த், உங்க மேல ஃபெய்த், உங்க அப்ளைன் மேல ஃபெய்த், ப்ராடக்ட்ஸ் மேல ஃபெய்த், பிசினஸ் மேல ஃபெய்த், பிசினஸ் உடைய மார்க்கெட்டிங் பிளான ஃபெய்த், எல்லாம் நம்பிக்கை பயங்கரமா வந்துருச்சுன்னு வைங்களேன். என்னோட அப்ளைன் மேல, என்னுடைய பிசினஸ் மேல, என்னுடைய ப்ராடக்ட்ஸ் மேல, என்னுடைய கடவுள் மேல, எல்லாரும் மேல எனக்கு நம்பிக்கை, என் மேல பயங்கர நம்பிக்கை, எல்லா நம்பிக்கை வந்துருச்சுன்னா, ஃபெய்த் வந்துருச்சுன்னா, மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வருங்க. யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை, பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்ப எனக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த 2 விஷயம் இருந்தது. ஒண்ணு, நீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ரெண்டாவது ஃபெய்த், அன்கண்டிஷனல் ஃபெய்த். என் அப்ளைன் மேல பயங்கர ஃபெய்த், கம்பெனி கொடுத்த வாய்ப்பு மேல பயங்கர ஃபெய்த், ப்ராடக்ட்ஸ் மேல பயங்கர ஃபெய்த், இந்த மார்க்கெட்டிங் மேல, பிளான் மேல பயங்கர ஃபெய்த். எடுத்து தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். யாரும் என்ன எதிர்பார்க்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் அப்ளைன் சப்போர்ட் பண்ணல, எனக்கு அது பண்ணல, எனக்கு எல்லாம் தூக்கி கொண்டு வந்து எனக்கு ஸ்டேஜ்லேயே விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படியே பேங்க் அக்கௌண்ட்ல 2.5 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்லதான். யார் பண்ணுவா? வாய்ப்பு தான் கொடுப்பாங்க, கடவுள் வாய்ப்பு தான் கொடுப்பாரு. பண்றது நம்ம தான் பண்ணணும், இது நம்ம பிசினஸ். யாரும் சம்பாதிக்க வைக்க மாட்டாங்க, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க, நம்ம தான் சம்பாதிக்கணும். ரைட்டுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. யார் சம்பாதிச்சு கொடுப்பாங்க? நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் சம்பாதிக்கணும். ஆனா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இருக்கு. இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து நீடு, இன்னொன்னு வந்து ஃபெய்த். இந்த 2ல ஏதோ ஒண்ணு கம்மியா இருந்தா கூட, இப்ப எனக்கு வந்து ஃபெய்த் ரொம்ப நல்லா இருக்கு, கம்பெனி மேல ஃபெய்த், ப்ராடக்ட்ஸ் மேல ஃபெய்த், எல்லாம் சூப்பர். ஆனா ட்ரீமே இல்லை. என்ன பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணுன்றதுக்கான ஒரு ட்ரீமே கிடையாது. போதுங்க லைஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன். கண்டிப்பா மோட்டிவேஷன் வராது, சத்தியமா வராது. பட் இப்ப பயங்கர ட்ரீம் இருக்குது, வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணும், துடி, பசி, பேட்லி நீட். ஆனா நம்பிக்கையே இல்லை. அப்ளைன் மேல நம்பிக்கை இல்லை, பிசினஸ் மேல நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. மோட்டிவேஷன் வருமா? ஒண்ணும் வராது. இந்த 2 யாருக்கெல்லாம் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் பயங்கரமா வந்துடும். இது என்னுடைய பிசினஸ், நாட் அப்ளைன் பிசினஸ் அப்படின்னு வேகமா எந்திரிச்சு காலை 6 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு அவரை பார்க்கணும், 12 மணிக்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற எவ்ரிடே பிளான் நீ யாரும் சொல்லி பண்ண மாட்டீங்க, நீங்களா பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நீடு இருக்கு, ஃபெய்த் இருக்குது. நீடு பயங்கரமா இருக்குது, ஃபெய்த், அன்கண்டிஷனலான ஃபெய்த் இருக்குது. 2மே இருந்ததுன்னா மோட்டிவேஷன் அவ்வளவுதான். ஓடு ஓடு ஓடுன்னு உங்களையே செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துடும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எனக்கு இந்த 2 இருந்துச்சு. பாலா சார் பிளான் காட்டினாரு, வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது ஏன் பிசினஸ் நினைச்சுதான் நான் ஓட ஆரம்பிச்சேன். இது பாலா சார் பிசினஸ் கிடையாது, ஏன் பிசினஸ். சுப்பையா செட்டி பாலா சாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பாலா சார் இது என்னுடைய பிசினஸ் பாலா சார் ஓடினாரு. சுப்பையா செட்டிக்கு சித்தார்த் சிங் வாய்ப்பு கொடுத்தாரு. சுப்பையா செட்டி இது என்னுடைய பிசினஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சாரு. நான் சித்தார்த் சிங்க ஒரே ஒரு டைம் தான் பார்த்திருக்கேன், இது வரைக்கும் பார்க்கல. ஆனா இந்த பிசினஸ்ல வந்து 4 வருஷம் ஆச்சு. என்னுடைய அப்ளைனை நான் ஒரு டைம் தான் பார்த்திருக்கேன். அப்ப நினைச்சு பாருங்க, என் அப்ளைன் தான் எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்தா சக்சஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய பிசினஸ்னு ஒரு மைண்ட் செட் வந்து நான் எடுத்து ஓட ஆரம்பிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் இது பெரிய பிசினஸா வரும். நானா பண்ணணும்னு ஒரு நீங்க முடிவெடுத்து பண்றதுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து நீட் இன்டு ஃபெய்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை பத்தி நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா, எல்லாருமே செல்ஃபா ஓடணும் அப்படின்னா இந்த 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க செல்ஃபா ஓடல, இந்த பிசினஸ் எடுத்து வேகமா நீங்க பண்ணல, சக்சஸ் டிலே ஆயிட்டு இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்கு, டே லேட் ஆகுது அப்படின்னா இந்த 2ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த நீடுல பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா ஃபெய்த்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதான் ஆணித்தரமா நான் சொல்றேன், இந்த 2ல தான் பிரச்சனை இருக்கு.
ஒன்னா ப்ராடக்ட் மேல, பிசினஸ் மேல, அப்ளைன் மேல, எது மேலே ஃபெய்த் இல்ல, அப்படி இருக்கலாம். இல்ல சுத்தமா கனவே இல்லாம இருக்கலாம். ஆசை இல்ல, கனவு இல்ல, நீடு இல்ல, ஒண்ணுமே இல்ல. உங்க நீட் ஐடென்டிஃபை பண்ணல, என்ன பர்பஸ்ன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணல, என்ன பர்பஸ்க்காக இந்த பிசினஸ் பண்ண போறீங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணல. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னா கூட உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வராது. அப்ப எனக்குள்ள பெரிய மோட்டிவேஷன் வரணும்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீடு இன்டு ஃபெய்த் ஈக்குவல் டு மோட்டிவேஷன். செகண்ட், எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் வந்துருச்சு, ஆனா என்ன இல்ல, நாலேஜ். மோட்டிவேஷன் வந்துருச்சு, நாலேஜ் வேணும். நாலேஜ் வேணும் இன்டு ஆக்ஷன். வேலை செய்யணும், வேலை செய்ய காசு வராது, நாலேஜோட வேலை செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிசினஸ் உடைய மார்க்கெட்டிங் பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பிளானே காட்டுறது இல்லை. நல்ல ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு 2 வருஷமா செலக்ட் பண்ணிட்டே இருக்கான். எப்ப நல்ல ஆளை செலக்ட் பண்ணுவான்? செலக்ட் பண்ணவே முடியாது. ரைட்டுங்களா? நம்ம போய் ஒர்க் பண்ண நல்ல ஆட்கள் கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. வயரம் இருக்குன்னா இந்த இடத்துல 10 அடியில வயரம் இருக்குன்னு தோன்றப்போ முதல் மண் வரும், கல் வரும், எல்லாமே வரும். எடுத்தோன்னா டைமண்ட் வராது. நீங்க பிளான நிறைய காட்ட நீங்க பயங்கரமா ஆக்டிவா பண்ணக்கூடிய நபர்கள் எங்காவது ஒரு இடத்துல டெப்த்ல வருவாங்க. ஆனா இந்த பயங்கரமான ஆக்டிவான நபர்களை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு அப்படி கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். அப்படியெல்லாம் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க உள்ள போடணும். புரியுங்களா? நீங்க விதைய வந்து பாத்தீங்கன்னா இந்த விதை தான் எனக்கு பயங்கரமா முளைக்கும், இது செமையான காய் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு யாரும் விதைக்கிறது இல்லை. விவசாயி எல்லா விதையும் விதைக்கிறான். சிலது பட்டு போகுது, சிலது முளைக்குது, சிலது பயங்கரமான ஈல்டு வருது, பயங்கரமான வளர்ச்சி, பயங்கரமான மகசூல். ஆனா விதைக்கணும், எல்லாத்தையும் விதைக்கணும். நம்ம பிசினஸ்ல எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணணும். அந்த ஆக்டிவ் பீப்புள் எங்க ஒரு இடத்துல வருவாங்க. 8 அடியில புதையல் டைமண்ட் கிடைக்கலாம், 10 அடியில டைமண்ட் கிடைக்கலாம். ஆனா மேல தோன்றப்ப மண்ணு, கறி, கல்லு, மண்ணு, மணல் தான் வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம தோன்ற வேலையை நிறுத்தாம தோண்டிட்டே இருந்தோம்னா எங்காவது ஒரு இடத்துல 8வது அடியிலயோ 10வது அடியில டைமண்ட் கிடைப்பாங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்கப்போ எங்காவது ஒரு இடத்துல உங்க வேலைக்கு மேட்ச் ஆகிற பயங்கரமான ஆக்டிவான நபர்கள் வருவாங்க. ஆனா ஸ்பான்சர் பண்ற நிறுத்தக்கூடாது, விதைச்சுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க விதைச்சுட்டே இருக்கப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. புரிஞ்சுக்கோங்க, நீங்க விதைச்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். அது எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த பிசினஸ்ல எனக்கு மோட்டிவேஷன் பயங்கரமா வந்துருச்சு, இப்ப நாலேஜ் எனக்கு ரொம்ப வேணும். பொருளை பத்தி நாலேஜ், பிசினஸ் பத்தி நாலேஜ் இல்லையா? சோ எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்ன்ற நாலேஜ் இதெல்லாம் எங்க கிடைக்கும்? அப்ளைன் கிட்ட, கம்பெனியோட ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், பிசினஸ் பிளான் இங்கதான் நடக்கும். நம்ம நிறைய பேர் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுல எப்படி நாலேஜ் கிடைக்கும்? நடக்காது. எவரி டியூஸ்டே ஒரு சிஎன்டி பிளான் இருக்கு, எவரி ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் செஷன் இருக்கு. இந்த 2ல மக்கள் கொண்டு பிளக்இன் பண்ணாவே போதும். இது பயங்கரமான விஷயம். இந்த 2 விஷயத்துல நீங்க மக்களை பிளக்இன் பண்ண பாருங்க, நாலேஜ் கிடைக்கும். நாலேஜே இல்லாம ஆக்ஷன் போட்டுட்டே இருந்தோம், எப்படி ரிசல்ட் வரும்? சும்மா காலையில இருந்து பேக் தூக்கிட்டு போய் பிளான் டெமோ எல்லாம் ரிசல்ட் வரும், பிவி வரும், எல்லாம் வரும். ஆனா நாலேஜ் இல்லைன்னா எப்ப வேணா டீம் காணாம போயிடும். அதே மாதிரி ஒன்லி நாலேஜ் மட்டுமே கத்துட்டு எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல உட்காந்துட்டு, எப்ப பார்த்தாலும் ஜூம் மீட்டிங்ல உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து இருந்தா ஆக்ஷன் பண்ணணும், குரோத் வராது. அப்ப நாலேஜ் வேணும், ஆக்ஷனும் வேணும். இதுதான் குரோத். இப்ப நாலேஜுக்கு நமக்கு வாரம் 2 ஜூம் மீட்டிங் இருக்கு. செவ்வாய்க்கிழமை பிளான் பிரசன்டேஷன் இருக்கு. எவ்ரி ஃப்ரைடே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் செஷன் இருக்கு. இந்த 2 விஷயத்த பலமா ப்ரொமோட் பண்ணி உங்க டீம் எல்லாத்தையும் இதுல பிளக்இன் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நாலேஜ் கிடைக்கும், எல்லாருக்கும் இதை பத்தியான ஒரு புரிதல் கிடைக்கும், இதை பத்தியான ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஒரு தெளிவு கிடைக்கும், இந்த பிசினஸ் சம்பந்தமான ஒரு லாங் விஷன் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அப்போ ஆக்ஷன் போடுறப்போ அது குரோத்தா மாறும். அப்போ நாலேஜும் வேணும், ஆக்ஷனும் வேணும். ஸோ நாலேஜோட ஆக்ஷன் போடுறப்போ அந்த குரோத் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்போ நாலேஜ் இன்டு ஆக்ஷன் தான் குரோத். இதை மறந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன் அதை சொல்றேன்னா இதுதான் பேசிக். இது தெரியாம நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ண முடியாது. இதுதான் உங்க டீமுக்கு எஜுகேட் பண்ணணும். இதாங்க நாலேஜ் இன்டு ஆக்ஷன் தான் குரோத். ஃபெய்த் இன்டு நீட் இன்டு ஃபெய்த் தான் மோட்டிவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிசினஸ் இன்டு சைஸ் ஆஃப் பிசினஸ் தான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சைஸ் இருக்கணும். டீம் சைஸ், பெரிய சைஸ், டீம் சைஸை பொறுத்து ஸ்ட்ரக்சரை பொறுத்து ப்ராஃபிட், பணம் சம்பாதிக்கலாம். இந்த 2 இல்லைன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சைஸ் இருக்கணும், டீம் சைஸ்.
நீங்க ஒரு 10,000 பிவி கொண்டு வரணும், இல்ல 6,000 பிவி எல்ஓபி கொண்டு வரணும்னா என் டீம்ல வெறும் 30 பேர் 20 பேர் வச்சு எல்ஓபி கொண்டு வரது ரொம்ப டஃப். பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் டஃப். ஆனா உங்க டீம்ல 500 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு எல்ஓபி கொண்டு வரது ரொம்ப ஈஸி. பர்டிகுலர் லெக்ல ஒரு 400 பேர் 500 பேர் இருக்காங்க, அந்த எல்ஓபி கொண்டு வரது ஈஸி. இப்போ டீம் சைஸ் இருந்ததுன்னா வால்யூம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தா பணம் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? அன்லிமிட்டெட். ஸோ ப்ராஃபிட்டபிள், எவ்வளவு வேணா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிசினஸ் இன்டு சைஸ் ஆஃப் பிசினஸ் ப்ராஃபிட்டபிள். ஸ்ட்ரக்சர்ன்றது நெட்வொர்க், சைஸ்ன்றது மோர் பீப்புள். உங்க டீம்ல ஆர்கனைசேஷனுடைய சைஸ், உங்க டீம் சைஸ், மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் இங்க ப்ரோமோட் பண்றோம் அப்படின்னா பில்ட் 6 legs ஸ்ட்ராங்லி. 6 பேர் வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும்ன்ற 6 பேர் கண்டுபிடிக்கணும். வாய்ப்பை கொடுக்கறணும், வாய்ப்பை தேடணும், மீட் பண்றதா கிளைமேக்ஸ். வாய்ப்பை கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஓடிட்டே இருப்பான், வாய்ப்பை தேடிட்டு ஒருத்தர் வந்துட்டே இருப்பான். 2 பேரும் மேட்ச் பண்ணா கிளைமேக்ஸ். இது எப்ப மேட்ச் ஆகும்னு தெரியாது. ஆனா நம்ம கொடுக்கறதுக்காக ஓடணும், அவன் வாய்ப்புக்காக தேடிட்டு வந்துட்டே இருப்பான். ஆனா நம்ம கொடுக்கறதுக்காக ஓடுறத நிறுத்தணும்னா வாய்ப்பை தேடிட்டு வரணும்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இப்ப வாய்ப்பை தேடிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கான் வழியில, வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா 2 பேர் மேட்ச் ஆனா அதான் கிளைமேக்ஸ். அப்ப நமக்கு தேவை 6 லெக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில்ட் 6 legs ஸ்ட்ராங்லி. 6 பேர் அவ்வளவுதான். நமக்கு 6,000 பேர் 600 பேர் 6 லட்சம் பேர் தேவையில்லை. only 6 people, 6 dreamers, 6 dreamers, only 6 dreamers, only 6. அவ்வளவுதான். இதுதான் ஸ்ட்ரக்சர். 6 பேர் நல்ல ஸ்ட்ராங் லெக்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரெடிங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். ரெடிங்களா? சரி, சைஸ் ஆஃப் பிசினஸ்க்கு என்ன சார் பண்ணணும்? சைஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ எல்லா சக்சஸ் பண்ண பீப்புள் இந்த பேசிக்ஸை பண்ணிட்டே இருப்பாங்க. பேசிக்ஸ் நெவர் சேஞ்ச். எப்பவுமே பேசிக் மாறுறதே இல்லை. அது பேசிக் தான், பேசிக் தான். இதை பண்ணிட்டே தான் இருக்கணும். இதை பண்ணிட்டே இருந்தாலும் சக்சஸ் வரும். 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், 50 லட்சம் சம்பாதிக்கிறேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ப்ராசஸ் கிடையாது, ஒரு டைம் கத்துக்கிட்டு விட்டுறது கிடையாது. கண்டினியூ ப்ராசஸ், கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். இந்த 5 பேசிக்ஸ். ஸோ என்ன 5 பேசிக்ஸ்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பில்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம லிஸ்ட் போட சொல்றோம், நான் போடுறது இல்லை. ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்னா லிஸ்ட்ல இருந்து தான் கிடைக்கும். நீங்க லிஸ்ட் போட்டாதான் ரா மெட்டீரியல்ஸ் எடுக்க முடியும். எனக்கு அங்க தெரியும் சார், மைண்ட்ல வச்சிருக்கேன், ஹார்ட்ல வச்சிருக்கேன், அங்க வச்சிருக்கேன், இதெல்லாம் மறந்துடும், மிஸ் பண்ணிடுவோம். இப்ப எழுதணும், எழுதுறது தான் நிற்கும், எழுதுறது தான் மனசுல நிற்கும், எழுதுறது தான் வந்து நம்ம மிஸ் ஆகாது. ஸோ லிஸ்ட் பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி 5 எமோஷனல் ட்ரீம். வாழ்க்கையில அடுத்த ஒரு 1 இயர்ல 2 இயர்ஸ்ல நான் என்ன சம்பாதிக்க போறேன், என்ன எனக்கு வேணும், என்ன மாதிரி எமோஷனல் இதை அச்சீவ் பண்ணணும், கண்ணில் தண்ணி வர மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீம், 5 ட்ரீமை எழுதி ஒட்டுரும். வீட்டுல, ஹால்ல, பெட்ரூம்ல, சரிங்களா, பூஜை ரூம்ல, கிச்சன்ல, ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷின்ல, பாத்ரூம்ல எல்லாம் ஒட்ட வேண்டியதுதான். இதுதான் பண்ண போறேன் அடுத்த 2 இயர்ஸ். இதுதான் என்னுடைய ட்ரீம். இது வெரி வெரி எமோஷனல். நினைச்ச கண்ணில் தண்ணி வருது சார். எனக்கு 1 இயர்ல 60,000 போய் ஆகணும் சார். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு கடன் இருக்கு, அடைச்சா 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, 5 லட்ச ரூபாய் கடன். நான் உங்க 6 மாசத்துக்குள்ள பண்ணணும், 1 வருஷத்துக்குள்ள பண்ணணும். ஏதாவது உங்களை பின்னாடி இருந்து தூண்டுற மாதிரி எமோஷனலா உங்களை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடுற மாதிரி ஒரு 5 ட்ரீம், 5 ட்ரீம்ஸ் எழுதி ஒட்டுங்க. உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. சரிங்களா? ட்ரீம் இல்லாம கண்டிப்பா நேம் லிஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ட்ரீம் இந்த 2 வருஷத்துல 1 வருஷத்துல என்ன போற, கார் வாங்குறது, பங்களா வாங்குறதுல அப்புறம். கார் வாங்குறது, பங்களா வாங்குறதுல உங்களை மோட்டிவேட் பண்ணாது. சரிங்களா? பெருசா உங்களை மோட்டிவேட் பண்ணாது. ஆனா இந்த சின்ன சின்ன ட்ரீம் இருக்குல்ல, எமோஷனல். எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சார், ரொம்ப வயசானவங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் இருந்தா எங்க அம்மாவை நான் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கண்ணில் நினைச்சா கண்ணில் தண்ணி வர மாதிரி ட்ரீம். என் குழந்தையுடைய பர்த்டே வருது சார், இது வரைக்கும் என்னுடைய குழந்தை பர்த்டேக்கு அவ கேட்டதுல இனிமே ஒண்ணுமே பண்ணி தர முடியல. இந்த டைம் என் குழந்தை சைக்கிள் கேட்கிறா, அதுக்கு ஒரு 5,000 rupees தேவைப்படும் சார். அது ஒரு 6 மாசத்துக்குள்ள பர்த்டே வரப்போகுது. அந்த 6 மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சு அதுல ஒரு 5,000 ரூபாய் என் குழந்தைக்கு சைக்கிள் எடுத்து கொடுக்கணும் சார் அப்படின்னு நினைச்சா கண்ணில் தண்ணி வர மாதிரி இருந்தா அந்த ட்ரீம் எமோஷனல். என் ஒய்ஃப் வெட்டிங் அனிவர்சரி வருது சார், இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட, ஒரு வெட்டிங் டே கூட நான் என் ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு சாரி எடுத்து தர முடியல, வெளியே கூட்டிட்டு போக முடியல. பட் இந்த பிசினஸ்ல ஒரு 6 மாசத்துல ஸ்டார் டைரக்டர் ஆகி
60,000 ரூபாய் பெர் மந்த் சம்பாதிச்சு அடுத்த வெட்டிங் டே, வர வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு நாள் வெளியே கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் சார், சாரி வாங்கி தரணும். எமோஷனல். கடன் பிரச்சனை, 1 லட்ச ரூபாய் ஒரு பெரிய ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்கு சார், பயங்கர டார்ச்சரா இருக்கு, அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. முதல்ல இந்த கடன் அடைச்சிட்டு கெத்தா அவங்க முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டேன், நான் டெவலப் ஆயிட்டேன்னு காட்டணும் சார். எமோஷனல். இந்த மாதிரி எமோஷனலா குட்டி 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 ட்ரீம் இருக்கும். 2 வருஷத்துல 1 வருஷத்துல அச்சீவ் பண்ற மாதிரி ட்ரீம். இந்த ட்ரீமை எழுதுங்க தயவுசெய்து. 5 ட்ரீமை எழுதுங்க. சொல்றோம் ஆனா செய்யறது இல்லை, அதான் பிரச்சனை. எல்லாம் கேட்கறோம் ஆனா செய்யறது இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ தயவு செய்து இந்த ட்ரீம் லிஸ்ட்டை எழுதி ஒன்று. நான் வந்து ஒரு ட்ரீம் புக்கே வச்சிருக்கேன், ரைட்டுங்களா? எல்லாம் எங்க பூஜை ரூம்ல வந்து பாருங்க ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ ட்ரீம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நேம் லிஸ்ட். ஏன்னா ட்ரீம் இல்லாம நேம் கண்டிப்பா பண்ண முடியாது. அதனாலதான் எமோஷனல் ட்ரீம். ஒரு 2 இயர்ஸ்ல ஷார்ட் டர்மா பண்ணக்கூடிய ட்ரீம் தான் அந்த 5 எமோஷனல் ட்ரீம். கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், அதெல்லாம் இங்க வெஸ்டேஜ்லயே அந்த ஃபண்டெல்லாம் கொடுத்துறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு நம்மளை டிரைவ் பண்றதுக்கு எமோஷனலா டிரைவ் பண்றதுக்கு எமோஷனல் ட்ரீம் தான் நம்மள டிரைவ் பண்ணணும், உள்ள தள்ளும், இந்த பிசினஸ் வேகமா பண்ண வைக்கும். அடுத்து நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து யாருக்கெல்லாம் இந்த பிசினஸ் பத்தி சொல்லலாம், யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும் வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சொல்லாம அவங்களுக்கு சொல்லாமான்னு ப்ரீஜட்ஜ் பண்ணாம எல்லாத்துக்கும் சொல்லுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க லிஸ்ட்ல. ப்ரிப்பேர் லிஸ்ட். ஒரு 100 பேர் எழுதுங்க, சரிங்களா? இந்த எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எழுதணும், எழுதுனாதான் அது நிற்கும். நான் மனசுல வச்சிருக்கேன், அவங்கள பாத்துக்கலாம், நான் இங்க வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன், அதெல்லாம் நிக்காது. எழுதுங்க, பேப்பர் எடுத்து எழுதுங்க, ரைட்டுங்களா? ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த லிஸ்ட் எழுதுறப்பதான் உங்களுக்கு வந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். மிஸ் பண்ணவங்க கூட உங்க மனசுல அதை டக்கு அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆமாமா இவரை பார்க்காம விட்டுருக்கோம், ஐயோ இவரை பேர் எழுதியிருக்கோம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஸோ இவங்களெல்லாம் பார்க்கலாம் இவங்களெல்லாம் பார்க்கலாம். இப்ப எழுதி வச்சுட்டீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், யார பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100 பேர் மினிமம் இருக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பில்டிங் அப்படின்றது பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தீர 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 அந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு அதான் ரா மெட்டீரியல்ஸ், அதை எப்பவுமே ஃபுல்லா வச்சிருக்கணும், லிஸ்ட் ஃபுல்லா இருக்கணும், ரைட்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருமே என்ன பண்ணக்கூடாது, ப்ரீஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க வருவாங்க வரமாட்டாங்க, இவங்க பணம் இருக்குது பணம் தேவைப்படாது அப்படின்லாம் ஊதுற சங்க ஊதுங்க. கேட்கறவங்க கேட்கட்டும், வரவங்க வருவாங்க, அவ்வளவுதான். நோன்னு சொன்னா என்ன இருப்போது, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல இது எனக்கு வேணாம் பரவாயில்ல, ஓகே நோ ப்ராப்ளம், என்ன இருப்போது இல்லையா? பிச்சைக்காரனுக்கு இருக்கிற ஒரு அடமெண்ட் நமக்கு இருக்கணுங்க. பிச்சைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க பாருங்க எத்தனை பேர் போடாம போனா கூட அவன் கண்டினியூவா பிச்சை எடுத்துட்டு எல்லா வர்றவங்க எல்லாத்தையும் கேட்டே இருப்பான். ஐயோ 4 பேர் போடலையே அப்படின்னு போயிட்டானா, இல்லையே, திருப்பி 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 பிச்சை எடுத்துட்டே இருக்கான். அவர்கிட்ட இவரை பாக்குறான் அவரை பாக்குறான், இவரு கொடுக்கல அவரு கொடுக்கல இவரு கொடுக்கல. ஆனா அவனுடைய கன்சிஸ்டன்சி எஃபோர்ட்ஸ், கன்சிஸ்டன்சியா பீப்புளை மீட் பண்றான். அவன் லிஸ்ட் பயங்கரமா வச்சு பார்த்துட்டே இருக்கிறான், எவ்ரிடே பண்றான். ஒருத்த பச்சை போலன்னு இருக்க, அவன் பிச்சை தொழிலே விட்டுட்டு போல, பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி, அவனுக்கு இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி அடமெண்ட் போடுவாங்க. 10 பேர் ஒண்ணுமே போடாடி கூட 11வது ஆள் 10 ரூபா போடுவான். 1 ரூபா போடுறோம்னா திடீர்னு 50 ரூபா கொடுத்துட்டு போவான், தெரியாது. ஆனா நம்ம லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ப்ரீஜட்ஜ் எனிபடி. சோ அதே மாதிரி நம்ம லெவல் அண்ட் எபோ லெவல், ரொம்ப கீழே போக கூடாது. ஏன் எபோ லெவல் சொல்றாங்கன்னா ஆட்டிடியூட் லெவல். ரொம்ப லோ லெவல் போனீங்கன்னா உனக்கு செல்ஃப் இமேஜே இருக்காது. வாங்க ஒரு 10,000 50,000 சம்பாதிக்கலாம், ஐயோ நான் எங்க 50,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப லோ செல்ஃப் இமேஜ் யாருக்கு இருக்குன்னா ரொம்ப லோ லெவல் பீப்புளுக்கு இருக்கும். அதனாலதான் உங்க லெவல் அண்ட் எபோ லெவல் பீப்புளா பாருங்கன்னு சொல்றாங்க, நாட் பணம், சரிங்களா? ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்க லெவல் அண்ட் எபோ லெவல் பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது தேடுதல், கமிட்மெண்ட்ஸ், வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும்னு இருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்கார்ந்து போடுங்க, எழுதுங்க. எழுதாம கண்டிப்பா நமக்கு எல்லாமே மிஸ் ஆயிரும். அதனால தயவு செய்து எழுதுங்க உட்கார்ந்து. சோ இதான் வந்து லிஸ்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி உட்கார்ந்து நீங்க எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பௌஸ் ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரனுடைய ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், பழைய பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, இந்த புது வீடு மாத்தினதுக்கு அப்புறம் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், ஓல்டு நெய்பர்ஸ், ஸ்கூல் டீச்சரு, ஜிம் டீச்சரு, சில்ட்ரன்ஸ் டியூட்டரு, இல்லையா டான்ஸ் டீச்சரு, நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர்ஸ், பேங்கர்ஸ், பியூட்டிஷியன்ஸ், லாயரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம், ரைட்டுங்களா? இந்த மாதிரி
கேட்டகரியா பிரிச்சு எழுதுனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அம்மா கூட பிறந்தவங்க, அக்கா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, இவங்களுக்கு எத்தனை பேர் பெரியப்பா சித்தப்பா, இவங்களுக்கு எவ்வளவு பேர் சித்தி சித்தப்பா மாமா அப்படிலாம் அவங்க பசங்க அவங்க குழந்தைங்க இப்படி எல்லாம் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய லிஸ்ட் வரும். 100 பேர் அப்படின்றது பெரிய மேட்டரே கிடையாது. உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் கூட்டிருப்பீங்க நீங்க பாருங்க. மோர் தென் 500+. அதுல தேவை நமக்கு 6 பேர். ஆனா 100 பேர் கண்டிப்பா எழுதணும் லிஸ்ட்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய போன் கான்டாக்ட்ல எடுத்து பாருங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு. போன் கான்டாக்ட்ல ஏகப்பட்ட நம்பர் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிளான் காட்டி முடிச்சிட்டோமா? இல்ல. 4 பேருக்கு பிளான காட்டி 4 பேர் ஒவ்வொன்னா நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க, எல்லாருமே முடியாதுட்டாங்க இப்படி சொல்லிடுறது. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்க கொண்டா லிஸ்ட் கொண்டானா 4 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. 4 பேர் ஒவ்வொன்னா இவனு ஒண்ணு பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிடுது. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. சோ 100 பேர் பாக்குறப்பதான் 6 பேர் கிடப்பாங்க. 100 பலூன்ல 6 பலூன்ல வயரம் இருக்குன்னா 100 உடைக்கணும். 55க்கு அப்புறம் 1 கிடைக்கும், 95க்கு அப்புறம் 5 கூட கிடைக்கும். ஆனா நம்மளுடைய வேலை 100 லிஸ்ட் வேணும். அதுக்குதான் இத்தனையும் நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து லிஸ்ட் போட்டாச்சு. அடுத்து கான்டாக்ட் அண்ட் இன்வைட். அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் கான்டாக்ட் அண்ட் இன்வைட்ல. என்ன அப்படின்னா சோ பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே பிசினஸ் பத்தி ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நான் அதை பண்ணிட்டு இருக்கேங்க, இது அப்படிங்க, இது இப்படிங்க, பாருங்க ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது, நீங்க சேர்ந்துக்கலாம், வாங்கிக்கலாம், 4 பேருக்கு சொல்லலாம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா தெரிச்சு ஓடிடுவோம். ஏன்னா சொசைட்டி இந்த சொசைட்டி இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அகெயின்ஸ்ட் எதுக்குன்னா இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு தப்பான ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிசினஸ் காணாம போனதுனால, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போனதுனால, நிறைய பேருக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும் தெரியாம அடிபட்டதுனால, இது அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு அவங்க என்ன சொல்லிடுவாங்க, வேணான்றுவாங்க. அதனாலதான் எடுத்துன டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாம உங்களை மீட் பண்ண வரேன், எப்ப இருப்பீங்க, அவ்வளவுதான். என்ன விஷயம் சொல்றேன், அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல இப்படி கூட சொல்லலாம், ஒரு அருமையான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி உங்ககிட்ட பேசலான் இருக்கேன், ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய ஜாப் ஆர் பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்பேர் டைம்ல மாசம் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எப்ப மீட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்ப மீட் பண்ணலாம், என்ன பிசினஸ் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல போன்லயே சொல்லுங்க, இல்ல போன்ல சொல்ல முடியாதுங்க, நான் சொல்றேன். ஏன் போன்ல சொல்ல முடியாது, இல்ல போன்ல சொன்னா உங்களுக்கு புரியாத, நான் சொல்றேன். எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போறதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும். வீட்டுக்கு போய் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா, அப்படிங்களா, நான் கூட எல்லாரும் நான் இது சூப்பரா இருக்கேன், நான் தப்பா ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல இது சூப்பரா இருக்கு, இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதை பத்தியான புரிதல் அவங்களுக்கு நம்ம போன்ல சொன்னா வராது. நேரடியா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றப்போ டெஃபினட்டா உள்ள வந்துருவாங்க. சோ அதனால ரொம்ப டோன்ட் ட்ரை டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். நிறைய போட்டு நான் அதை பேசக்கூடாது. நீங்க ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல முடிச்சிடணும். 1 நிமிஷத்துக்கு மேல ரொம்ப பேசுனீங்கன்னா அது காசிப்பா மாறிடும், அரட்டை, அப்புறம் ஆர்கியூமெண்ட் ஆயிடும். நான் அதை பார்த்தேன், இதை இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் ஆயிடும். ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் 1 மினிட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது உங்களுடைய வேலை. லிஸ்ட் போட்டு ஒரு லிஸ்டா ரைட்டுங்களா? அடுத்து ஷோ த பிளான். நீங்க 1 to 1 உட்கார்ந்து பேசலாம். ஓப்பன் மீட்டிங், ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறதுல கொண்டு உட்கார வைக்கலாம், இல்ல பெரிய ஃபங்க்ஷன்ல கொண்டு உட்கார வைக்கலாம், இல்ல அவங்க வீட்டுக்கே போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்கார வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார வச்சு பேசலாம். அடுத்து இதுல எது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங். நம்முடைய பிசினஸ் உடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கான டூல் என்ன தெரியுங்களா? ஹோம் மீட்டிங், ஹோம் மீட்டிங், ஹோம் மீட்டிங். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியை உட்கார வச்சு பேசினா மட்டும்தான் என்டையர் ஃபேமிலி பீப்புளை நம்ம இந்த பிசினஸ் பத்தியான புரிதலை கொண்டு வர வைக்க முடியும். என்டையர் ஃபேமிலி அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த என்டையர் ஃபேமிலி அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சப்போர்ட் பண்ணணும்னா எல்லாருக்கும் பிசினஸ் இருக்கிறப்ப போய் சொன்னாதான் ஓகே சூப்பர் பிசினஸ் பண்ணுங்கன்னு அவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதனாலதான் ஹோம் மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ரைட்டுங்களா? போறப்ப இந்த டெமோ மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், லிஸ்ட், சரி அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு போலாம். அங்க போயிட்டு கூப்பிட்டுட்டு அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு அப்ளிகேஷன் கொண்டா, டெமோ கொண்டா, மஞ்சத்தூள் கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு கேட்டுக்கூடாது. எல்லாமே பக்கா வச்சுக்கணும். கிட்ட எப்பவுமே கிட்டக்க வச்சுக்கணும். டெமோ கிட்டக்க வச்சுக்கணும், தூரமா வச்சுக்க கூடாது. ஸோ கோ வித் டெமோ மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸ். கையில டூல்ஸ் இருக்கணும். கார் புக்கு, லீடிங் லேடிஸ் புக்கு, ப்ரௌச்சர்ஸ், கேட்லாக்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும். சும்மா மொட்டையா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வரக்கூடாது, கண்டக்டர் டிக்கெட் கிளிக்கிற மாதிரி. புரியுது இல்லைங்களா? ப்ரொஃபஷனல் பிசினஸ் ப்ரொஃபஷனலா பண்ணணும். அப்பதான் அது பயங்கரமா ரீச் ஆகும். ரைட்டுங்களா? நம்ம பண்றது 4 தலைமுறைக்கான பிசினஸ். புரியுதுங்களா? 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நம்ம பிசினஸ் பண்ணல, தினக்கூலிக்காக இந்த பிசினஸ் பண்ணல. ஜெனரேஷனுக்கு ஒரு லெகசியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ். ஒரு லெகசியை விட்டுட்டு போறோம். நம்ம ஃபேமிலிக்கு மிகப்பெரிய சொத்து கிரியேட் பண்ண போறோம். ஜெனரேஷன் இன்கம் ஜெனரேட் பண்ண போறோம். அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும். கண்டிப்பா பேட் இருக்கணும், ஒயிட் பேப்பர் இருக்கணும், பென் இருக்கணும். அங்க போய் பெண்ணை தேடிட்டு இருக்க கூடாது.
புரியுங்களா? ப்ரௌச்சர்ஸ் இருக்கணும், டூல்ஸ் இருக்கணும், எல்லாம் பக்காவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 10 ஹோம் மீட்டிங்க்கு உங்க அப்ளைனை கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. புரியுது இல்லைங்களா? நீங்க எப்போ நான் முதல்ல சொன்னேன், இது உங்க பிசினஸ் நினைச்சு பண்றப்ப மட்டும்தான் பெரிய பிசினஸ் வரும். நீங்க அதுக்கப்புறம் நீங்களே பண்ணுங்க. எப்படி அப்ளைன் பேசினாரு, எப்படி டெமோ பண்ணாரு எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? சோ வாய்ப்பு தான் கொடுப்பாங்களே ஒழிய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து கையில கூரை பிச்சுட்டு இந்த மகனே நீ கேட்ட இந்த பொண்ணு பொருள் நீ வச்சுக்கன்னு கடவுள் கொடுக்க மாட்டாரு. கடவுள் யாராவது ஒருத்தர் மூலியமா வாய்ப்பு தான் கொடுப்பாரு, நம்ம தான் பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 ஹோம் மீட்டிங் அப்ளைனை யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க, அதான் உங்க பிசினஸ். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து ஃபாலோ அண்ட் ஃபாலோ த்ரூ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே பண்ணியாச்சு, ஆனா இது பண்ணாம போயிட்டீங்கன்னு வைங்க, டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டாரு, அவ்வளவுதாங்க என்னோட வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டாருன்னா என்ன ஆகும்? ஆபரேஷன் சக்சஸ் தான், ஆனா பேஷண்ட் டெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுவாரு. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரா, புண்ணு ஆறி இருக்கா, இப்ப எப்படி பரவாயில்லையா, முதல்ல கூட பரவாயில்லையா அப்படின்னு ஃபாலோ பண்ணுவார் இல்லையா? நம்ம பிசினஸ்லயே ஃபாலோ பண்ணணும். வித்தின் 24 hours to 48 hours இந்த ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு போய் எப்படி அவங்க ப்ரூஃபை வாங்கி என்ட்ரி போடுறது, இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்றது, இல்ல அவங்க அப்ளைனை கூட்டிட்டு போய் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பெரிய அளவுல டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியல, அவங்க அப்ளைனை கூட்டிட்டு போறது, அவ வித்தின் 24 hours to 48 hours அவங்கள ஃபாலோ பண்ணணும். ரைட்டுங்களா? சோ ஃபாலோ பண்ணி அவங்கள சைன் அப் பண்ணணும், டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். சரிங்களா? நிறைய ஹோப் கொடுக்கணும். இந்த பிசினஸே ஹோப். நிறைய நான் இருக்கேங்க, சப்போர்ட் பண்றேன், வாங்க, ரொம்ப அருமையான பிசினஸ், அருமையான டீம்ல நம்ம வரோம், ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டீம், நமக்கு ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர்ஸ் நம்ம டீம்ல இருக்காங்க, ரொம்ப அருமையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம வரோம், வாங்க சூப்பரா பண்ணிடலாம், நான் உங்க கூட இருக்கேன், ஹெல்ப் பண்றேன், கைட் பண்றேன், சப்போர்ட் பண்றேன், நாங்க இருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த வாசன் மெடிக்கல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரல, நாங்க இருக்கோம் அப்படின்னு ஹோப் கொடுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? ஏன்னா பீப்புள் வந்து எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் புரிஞ்சு வெஸ்டேஜ் பயங்கரமா அனலைஸ் பண்ணி இந்த 2004 டெல்லியில ஸ்டார்ட் பண்ணாங்களா, எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, போய் அந்த இடத்தைய பார்த்துட்டு வந்து இமாச்சல் பிரதேஷ்ல மேனுபேக்சரிங் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்து சேர்றது இல்ல. உங்க ஃபேஸ் வேல்யூக்காக நீ உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் சேர்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிசினஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை வச்சு சேர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹோப் கொடுக்கணும். நான் இருக்கேன், சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்றேன், கைட் பண்றேன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் இன் சப்போர்ட். ரைட்? அடுத்து இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? ஆபீஸ் எப்போ வராங்கன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆபீஸ் கூட்டிட்டு போய் இந்த ஆஃபர் பத்தி எல்லாம் சொல்லி, நியூ ஜாயின் ஆஃபர், கன்சிஸ்டன்சி ஆஃபர், 10% எக்ஸ்ட்ரா ரீபர்ச்சேஸ் ஆஃபர், என்ன மாதிரியான ஆஃபர்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றலாம் சொல்லி அவங்க இந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், ஒரு 100 PVக்கு எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிகினிங்ல உங்களுக்கு பேசிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இல்லையா, ரெகுலர் யூஸ் ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து கையில கொடுத்து அவங்கள ஆக்டிவேட் பண்ணி அங்கேயே ஒரு செல்ஃபி எடுத்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இன்வாய்ஸ் கையில வச்சுட்டு அப்படியே ஒரு போட்டோ எடுத்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 100 PV அட் ஸ்டார்ட் த பிசினஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி நபர் இப்படி பண்ணியிருக்காருன்னு போட்டு ஒரு எல்லாருமே கை கொடுத்து எல்லாருமே கை தட்டுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த நபர் புது நபருக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். பரவாயில்ல, இந்த குரூப்ல என்ன எல்லாருமே வெல்கம் பண்றாங்களே, ஒரு அருமையான டீமா இருக்கும் போல் இருக்கு, அருமையான அசோசியேஷன் கூட நான் அசோசியேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் அந்த நியூ பீப்புளுக்கு வரும், அந்த நியூ கப்புள்ஸ்க்கு வரும். இதுதான் bring them to office and activate them. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் அபவுட் நியூ ஜாயின் ஆஃபர்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 பேசிக்ஸ். என்னங்க? இதுதான் 5 பேசிக்ஸ். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெகுலரா ஒரு நபரை பண்ணி ஆபீஸ் கூட்டு வந்து பண்ணியாச்சு. இனி அடுத்த அந்த 100 லிஸ்ட்ல 2வது லிஸ்ட் எடுத்து இதே மாதிரி பண்ணணும். அடுத்து 3வது லிஸ்ட், 4வது லிஸ்ட், 5வது லிஸ்ட் பண்ண இந்த 100 பேர்ல நமக்கு தேவை 6. ரைட்டுங்களா? ஆனா லிஸ்ட் இல்லாம கண்டிப்பா இது நடக்காது. ரைட்டுங்களா? சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 பேசிக்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 சாம்பியன்ஷிப்ஸ் எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஆக்சுவலா இது வந்து எவ்ரிடே நம்ம பண்ணணும். ரைட்டுங்களா? என்ன பண்ணணும்? இந்த ப்ராடக்ட்டை நம்ம 100% செல்ஃப் யூஸ் பண்ணணும். நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாம கண்டிப்பா நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அது ரீச் ஆகாது. இப்ப செல்ஃப் யூஸ் பண்றதுன்றது செல்ஃப்ல வச்சு யூஸ் பண்றது இல்லை. நான் பர்சனலா நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணணும். நான் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர். ரைட்டுங்களா? மாருதி கம்பெனி ஓனர் ஹோண்டா சிட்டில கம்பெனிக்கு போக மாட்டாரு, அவர் மாருதியில தான் போவாரு. ஹோண்டா சிட்டில போனா என்ன ஆகும், இல்ல ஹோண்டா கம்பெனி கார்ல போனா என்ன ஆகும்? அவரு கம்பெனி ப்ராடக்ட் மேல ஃபெய்த் இல்ல, மாருதி மேல மாருதி கம்பெனி ஓனருக்கே ஃபெய்த் இல்லைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும்.
அது விக்குமா? விற்காது. அப்ப நான் இந்த பொருளை யூஸ் பண்ணி இந்த குவாலிட்டி பத்தி நான் ஃபீல் பண்ணாதான் மத்தவங்கிட்ட ஷேர் பண்ண முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100 பிவி நம்ம எவ்ரி மந்த் நான் வாங்குறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கணும். 2ஆம் தேதியே அந்த 100 பிவியை முடிச்சிடணும். இதுதான் இந்த பிசினஸ் உடைய டர்ன் ஓவர். உங்களுடைய டர்ன் ஓவர் என்ன? 100 பிவி. அவ்வளவுதாங்க. உங்க வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை நீங்க வாங்க போறீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல பிளக்இன் ஆக போறீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் யூஸ். ரெண்டாவது, ஷேர் த ப்ராடக்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கஸ்டமருக்கு ஷேர் பண்ணலாம். ஆயிலை பத்தி, சோப்பை பத்தி, சூப்பரா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்றேன், ரொம்ப ஃபீல் பண்றேன், காஃபி, டீ. ஸோ பேசிக்கா சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ற மூலியமா அவங்க நம்ம கிட்ட கஸ்டமரா கூட நம்ம கிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி பதிலா 2 கன்சிஸ்டன்சி கூட நம்ம பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 பண்ணலாம். ஷோ த பிளான். நான் முதல்ல ஷோ த பிளான் பத்தி சொல்லியாச்சு. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் அல்லது வாரத்துக்கு 5 ஹோம் மீட்டிங்காவது நான் பண்ணணும். அப்போ நமக்கு லிஸ்ட் இருந்தாதான் வாரம் 5 ஹோம் மீட்டிங் பண்ண முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி 2 பிளானாவது காட்டணும் அட்லீஸ்ட். இல்லைன்னா வாரத்துக்கே 5 ஹோம் மீட்டிங். ஸோ இது ஷோ த பிளான் எப்போ நிறைய நடக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் ரெக்ரூட்மெண்ட் உள்ள வரும், டீம் சைஸ் பெருசாகும். அப்போதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்க டீம் சைஸ் பெருசாகிறப்பதான் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்க்குள்ள நீங்க போக முடியும். அடுத்து, ரீட் புக்ஸ். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பாசிட்டிவ் புக்ஸ் இருக்கு. நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை படிக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம், 20 நிமிஷம் டெய்லி நைட்டு தூங்குறப்போ அல்லது காலையில தூங்குறப்போ படிக்கணும். இந்த படிக்கிற ஹேபிட்ஸ் நம்ம பழகணும். இல்லைங்களா? சொல்லுவாங்க இல்ல. ஸோ எப்போ நீங்க நம்ம தப்ப யாராவது மற்றவங்க சொல்லி காட்டினாங்கன்னா இது இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு கோவம் வரும். ஆனா புக்கு படிச்சா நம்மளே மாறிடுவோம். அப்ப நம்மளை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் எதுனா புக்கு தான். புக்கு படிச்சா நீங்க கரெக்ட் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஸோ கரெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கரெக்ட் பண்ணும். ரெண்டுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இது நம்ம பிசினஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த ரீட் புக்ஸ். டீச்சபிலிட்டி. ஸோ பி எ ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். அப்ளைன் என்ன சொன்னாலும் சப்மிஷனா இருக்கணும், ஸ்டூடெண்டா இருக்கணும். சொல்றாரா செய்யணும், அவ்வளவுதான். பாலா சார் சொல்றாரா செய்யற, அவ்வளவுதான். ஏன் சார் இப்படி சொன்னீங்க, அப்படி ஏன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் பாலா சார் கிட்ட ஆர்கியூ பண்ணதே கிடையாது. நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமா ஒரு நாள் கூட பாலா சார் சொன்னதை நான் எகெயின்ஸ்டா இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்ல. அவரா சஜஷன் கேட்டா சொல்லுவேன். ரெண்டாவது, இல்லைன்னா இப்படி பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது. சப்மிஷன். டீச்சபிள். அடிமையா இருக்கிறது இல்ல, டீச்சபிலிட்டி. ஏன்னா அப்ளைன் ஒரு விஷயம் சொல்றாருன்னா கண்டிப்பா நல்லதான் சொல்லுவாரு, கெட்டதுக்கு சொல்ல மாட்டாரு. கெட்டதை சொல்லி கொடுத்தா என்ன ஆயிரும், அவர் பிசினஸ் கெட்டு போயிடும். அந்த ஃபெய்த் இருக்கணும். அதான் முதலே சொன்னேன், நீட் இன்டு ஃபெய்த் மோட்டிவேஷன். ஃபெய்த் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நீங்க அரைகுறை ஃபெய்த் வச்சுட்டு பண்ணீங்கன்னா பிசினஸ் பெருசா டெவலப் ஆகாது. 100% சப்மிட் பண்ணணும், 100% நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே சார் நீங்க சொல்லுங்க நான் பண்ணி தரேன். அப்பதான் அவர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சப்போர்ட் பண்ணுவார். ரைட்டுங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சபிலிட்டி. பி எ ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே கிடையாது. சரிங்களா? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நினைச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. இன்னும் ஸ்டில் லேர்னிங் இல்லையா? எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட். நான் இன்னும் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன்ற மென்டாலிட்டி எப்ப இருக்குதோ அப்பதான் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க பிசினஸ் குரோ ஆயிட்டே இருக்கும். எல்லாமே தெரியும்னா உங்க பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும், ஒரு குரோத்தோட நின்று போயிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பண விஷயத்துல காசு குடுக்கல் வாங்கல, டவுன்லைன் கிட்ட அப்ளைன் கடன் வாங்கவே கூடாது. அப்ளைன்டையும் வாங்கக்கூடாது, டவுன்லைன்டையும் வாங்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடன் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. அதனால என்ன ஆகும், உங்க பிசினஸ் ஸ்பாயில் ஆயிடும், உங்க பிசினஸ் காணாம போயிடும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கொடுக்க முடியலன்னா. ஸோ நிறைய பிரச்சனை கடன் அக்கௌண்டபிலிட்டினால காணாம போன டீம் எல்லாம் இருக்குது. தயவு செய்து பண்ணவே கூடாது. அவர் உங்க அப்ளைன் சப்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுல சப்மிஷன் இல்ல, அப்ளைன் கேட்கற எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. அதே மாதிரி டவுன்லைன் கேட்டாலும் அப்ளைன் கொடுக்க கூடாது, தப்பு. நம்ம பிசினஸை நம்ம ஸ்பாயில் பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும், ட்ரீம் விஷயத்துல ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கணும், கோல் விஷயத்துல இந்த மாசம் இதை பண்றேன்னா பண்ணணும். வேர்ட்ஸ் நான் இதை பண்றேன்னு நீங்க கமிட் பண்ணீங்கன்னா உங்க வார்த்தையை கமிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு நான் வரேன், 9 மணிக்கு வரேன், 8 மணிக்கு வரேன்னா சொன்ன மாதிரி இருக்கணும். முடியலன்னா கூப்பிட்டாத சொல்லணும். போன் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பி அக்கௌண்டபிள். ரைட்டுங்களா? அதான். அடுத்து பிளானிங். பிளான் டு ஒர்க், ஒர்க் டு பிளான். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கே பிளான் பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கே பிளான் பண்ணணும். ஸோ எப்போ நீங்க ஒர்க் பிளான் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ அப்பதான் அது வந்து ப்ரொடக்டிவிட்டியே கன்வெர்ட் ஆகும். நீங்க பிளான் பண்ணாம திடீர்னு காலைல எழுந்திரிச்சு அங்க போலாம் இங்க போலாம்னு போனீங்கன்னா அது கொலாப்ஸ் ஆயிடும். அதனால தயவு செய்து
நிறைய பேர் ஒர்க் பண்றது என்னன்னா, இந்த பிளான் டு ஒர்க் டு பிளான் பண்றது இல்லை, பிளானே பண்றது இல்லை, சும்மா இஷ்டத்துக்கு ஓடுறது, அவ்வளவுதான். இந்த குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஓடுறது, இன்னைக்கு அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம், கடைசியில பார்த்தா எல்லாம் ஃபெயிலியர். ஸோ ஒரு பிளான் இருக்கணுங்க. பிளான் இல்லாம எதுவுமே, சக்சஸ் இஸ் அ பிளான் ஈவெண்ட். ஒரு சக்சஸ் வந்து ஒரு பிளான் ஈவெண்ட். ஒரு வித்தவுட் பிளானிங் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு இன்ஜினியர் வந்து பிளானிங் இல்லாம வீடு கட்ட மாட்டாரு. ப்ளூ பிரிண்ட். உங்க பிசினஸ்க்கு ஒரு பிளான், இந்த மாசம் என்ன பிளான், இந்த வாரம் என்ன பிளான், நாளைக்கு என்ன பிளான், நாளைக்கு என்ன பிளான் அப்படின்றது பக்காவா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கோல் பேஸ்டு. நான் ஒர்க் பண்றது வந்து இந்த மாசத்துக்கான கோலோட ரிலேட்டட் ஆகுதா, கோல் ஓரியன்டா நான் வேலை செய்யறேனா, இந்த மாசம் நான் ஸ்டார் டைரக்டர் முடிக்கணும், 3 LOP கொண்டு வரணும்னு கோல் வச்சேன், அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கோல் போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்மள செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அப்ளைன் கம்யூனிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். கம்யூனிகேட் பண்ணணும் உங்க அப்ளைன் கூட டெய்லி, எவ்ரிடே, ரெகுலர்லி. இன்னைக்கு பண்ண முடியல, நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கம்யூனிகேஷன் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, என்ன நடந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு உங்க அப்ளைனுக்கு தெரிஞ்சாதான் உங்க அப்ளைன் வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு, இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் பாஸ் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு விஷயம் அப்டேட் பண்ணுவாரு. அப்போ உங்க அப்ளைன் கூட ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். ரெகுலர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா உங்க பிசினஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிருவீங்க. ஸோ உங்க அப்ளைன் கூட நெருங்கி இல்லாம இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அப்படியே விலகி போயிருவீங்க. ரைட்டுங்களா? ஸோ தயவு செய்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்ஃபர்மேஷன் வேர்ல்டுல இருக்கோம், கம்யூனிகேஷன் வேர்ல்டுல இருக்கோம். தயவு செய்து கம்யூனிகேஷன் ரெகுலரா நீங்க பண்ணணும். கவுன்சிலிங் கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன போயிட்டு இருக்கோன்றது உங்க அப்ளைனுக்கு தெரியணும். நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா அந்த கோலை நம்ம ரீச் பண்ண முடியும், உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். அப்பதான் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் யூஸ் வி, நம்ம டீம் இல்லையா, பாலா சார் டீம் அப்படிங்கிறது எப்பவுமே பேசணும். நான் பேசக்கூடாது. நான் பேச ஆரம்பிச்சீங்கன்னா பிசினஸ் எப்ப வேணா காணாம போயிடும். கடவுளுக்கு பிளெஸிங் கிடைக்காது. எப்போ யூனிட்டியா ஒரே டீமா நம்ம இருக்கிறோமோ அதுக்கு பவர் வந்து பயங்கரம். சரிங்களா? ஸோ எப்பவுமே காட் பிளஸஸ் யூனிட்டி. எங்க பிளஸ் பண்ணுவார்னா யூனிட்டி இருக்கிறதுல பிளஸ் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எப்பவுமே நம்ம அப்படின்னு பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாரும் யுனைடடா நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய பிசினஸ், ஒரே மாதிரி சிங்க சேம் ரிதம், ஒரே மாதிரியான சிங்க சேம் மியூசிக், ஒரே மாதிரியான சிங்க சேம் சாங், ஒரே மாதிரி எல்லாரும் அதுவே சொல்லுவாங்க. இவரு பாலா சார் சொல்றதா ஜேபி சொல்றாரு, ஜேபி சொல்றதா தர்மன் சொல்றாரு, தர்மன் சொல்றதா கீழே ஜெயக்குமார் சொல்றாரு, இல்ல ஜேபி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா சசி சொல்றாரு, சசி சொல்றதா தர்மன் சொல்றாரு. இப்படிதான் போடுங்க. ரைட்டுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலைங்களா? ஸோ ஜேபி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா சிறிதர் சொல்றாரு, சிறிதர் சொல்றதா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா மனோகர் சொல்றாரு, முத்தையன் சொல்றாரு. எல்லாரும் ஒரு கான்ட்ரவர்சி வரவே கூடாது, ஒரே மாதிரி போகணும். ஜேபி சொல்றது பாலா சார் சொல்றதா ஜேபி சொல்றாரு, ஜேபி சொல்றதா தினேஷ் சொல்றாரு, தினேஷ் சொல்றதா ரமேஷ் சொல்றாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான இந்த ரிதம் ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா 10 சாம்பியன் ஸ்டெப்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஐடி. யாரெல்லாம் புதுசா சேர்ந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், 282 PV கொண்டு போறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. இவங்களுக்கு அதனால என்ன கிடைக்குதுன்னா ஒரு 2500 பக்கம் பெனிஃபிட் கிடைக்குது. இதை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு 950 ரூபாய்க்கு MRPல ப்ராடக்ட் ஃப்ரீ வவுச்சர் கிடைக்குது. அதை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவர் 100 பண்ணிருக்கலாம், கீழே இருக்கிற எல்லாரும் 100 பண்ணணும் அவசியம் இல்லை. 30, 40, 20 பண்ணா கூட அந்த 282 PV வித் டீமோட பண்றப்போ, பர்டிகுலர் 1 மந்த்ல பண்றப்போ 282 PV பர்டிகுலர் 1 மந்த்ல பண்றப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8ன்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள கொண்டு வர வைக்கலாம். நிறைய பேரை நம்ம இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8க்கு எலிஜிபிள் பண்ண வச்சா இது ஒரு பெரிய மொமெண்டம் உங்க டீம்ல கிரியேட் ஆகும். உங்க கோலை ரீச் பண்றதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ 6 பேர் பர்டிகுலர் 1 மந்த்ல ஜாயின் பண்ணா இந்த 6 பேர் இந்த மாசமே சேர்ந்தவங்களா இருக்கணும். போன மாசம் 3 பேர், இந்த மாசம் 3 பேர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரே மாசத்துல சேர்ந்தவங்களா இருக்கணும். ஒரே மாசத்துல டைரக்ட் லெக்கா இருக்கணும். ஒரே மாசத்துல 100 PV பண்ணவங்களா இருக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க தான் நியூ ஜாயினிங் ஆஃபர்ல சரி ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு எலிஜிபிள். இவங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ வவுச்சர் வரும். அது இல்லாம மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்துனா 5000க்கு மேல கூட பெனிஃபிட் இருக்கு. இதுதான் ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர். அப்ப இந்த மாசம் நம்ம யாரெல்லாம் ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல கொண்டு வரலாம், யாரெல்லாம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% கொண்டு வரலாம், இன்னும் 8 நாள் இருக்கு, எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நீங்க இதை பிளான் பண்ணலாம். ரைட்டுங்களா? அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி ஆஃபர். நியூ ஜாயினிங் நிறைய பேர் இந்த மாசம் ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாரையும் நியூ ஜாயினிங் ஆஃபர் 100 PV பண்ண வச்சீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு எடுத்துக்கிறாங்க.
கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்றது 100 பிவி மாசம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 4 மாசம் 3000 ரூபாய் 100 பிவின்றது 4 மாசம் பண்ணா நம்ம 12,000 வாங்கியிருப்போம். 5வது மாசம் 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். 10% ரீபர்ச்சேஸ் ஆஃபர் 300 ரூபான்றது 4 மாசம் கிடைக்கும். 1200 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். 20% வாங்குறப்ப டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய், 4 மாசத்துக்கு 2400 ரூபாய். நீங்க வாங்குற பொருளுக்கு கமிஷன் கிடைக்குது 4 மாசம் 1000 ரூபாய், டோட்டலா 7600 ரூபாய். இப்ப நீங்க பொருள் வாங்குறது மூலியமாவே உங்களுக்கு 62% இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல லாபம் கிடைக்கும், அதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டைரக்டா 62% கிடைக்காது. பட் இந்த ஆஃபர்ல வாங்குறப்போ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு 62% கிடைக்கும். இப்ப எல்லாரையுமே நம்ம எதுல பிளக்இன் பண்ணணும்னா இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல பிளக்இன் பண்ணலாம். இப்ப 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதியில கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நியூ ஜாயினிஸ் எல்லாரையுமே நீங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல கொண்டு வரலாம். அவங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. புதுசா சேர்ந்தவங்க 100 பிவி பண்ணாங்கன்னா இந்த மாசம் ஒரு மாசம் கன்சிடர் எடுத்துக்குவாங்க கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு. அடுத்த மாசம் தான் அவங்க 12ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நியூ ஜாயினி ஆஃபரை நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணலாம். நியூ ஜாயினிஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு ஐடியில 4 கன்சிஸ்டன்சி நம்ம பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க டீம்ல ஒரு 20 பேர் இருக்காங்க, 100 பிவி மாசம் பண்றாங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா உங்களுடைய பிசினஸ் டோட்டலா 12ஆம் தேதி 2000 பிவி ஆயிரும். இதே 2 கன்சிஸ்டன்சி பண்றாங்கன்னா 12ஆம் தேதி 4000 பிவி ஆயிரும். 3 கன்சிஸ்டன்சி பண்றாங்க 20 பேர் அப்படின்னா 6000 பிவி ஆயிரும். 20 பேர் 4 கன்சிஸ்டன்சி பண்றாங்கன்னா 12ஆம் தேதி 8000 ஆயிரும். அப்போ இந்த மாதிரி 4 கன்சிஸ்டன்சி வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். 20 பேருன்றது 30 பேர் 40 பேரும் ஆகிறப்போ உங்களோட பிசினஸ்ல அந்த வால்யூம் 12ஆம் தேதியே பிரம்மாண்டமா மாறிடும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. வெஸ்டேஜ் இஸ் ஒன் டே பிசினஸ். நம்ம எத்தனாம் தேதிக்குள்ள நம்ம பாலா சார் கூட டீச்சிங்ல சொன்னாரு, ஒரு நாள் தான் நம்ம பிசினஸ். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே நாள் பிசினஸ். வெஸ்டேஜ்ன்றது ஒன் டே பிசினஸ். என்ன ஒன் டே பிசினஸ்? 100 பிவி அப்படின்றது 2ஆம் தேதி எல்லாருமே பண்ணணும்னு எல்லாரும் முடிவு எடுத்தோம் அப்படின்னா ஒரே நாள்ல பிசினஸ் முடிஞ்சிடும். ஒரே நாள்ல இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் இதுவே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதாங்க. 2ஆம் தேதியே பிசினஸ் முடிஞ்சது, அவ்வளவுதான். பாலா சார் சொன்ன மாதிரி 2ஆம் தேதி பிசினஸ் முடிஞ்சது, திருப்பி நீங்க அடுத்த மாசம் 2ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஒரே நாள் பிசினஸ், ஒன் டே பிசினஸ். அப்போ எல்லாரும் இதுவே நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2ஆம் தேதியே நம்ம பிசினஸ் முடிஞ்சிடும். அப்ப வெஸ்டேஜ் வந்து ஒன் டே பிசினஸ், நாட் ஃபுல் மந்த், ஒன் டே பிசினஸ். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுவே எல்லாரும் பேசணும். எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறப்போ 2ஆம் தேதியே உங்களுடைய 99% பிசினஸ் முடிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய வெஸ்டேஜ் பிசினஸ் ஒன் டே பிசினஸ். 2ஆம் தேதின்றது மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆஃபர் என்ன அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ஆஃபர். 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 10% கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% ப்ரீ அனிவர்சரி ஆஃபரும் கிடைக்கும். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நமக்கு 3 நாள் தான் இருக்கு. ஸோ நல்லா ப்ரொமோட் பண்ணலாம். நிறைய பேர் செல்ஃபீஸ் கூட சோப்பு ஆயில் கூட இத்தனை ஆஃபர் கொடுத்து கூட வாங்காம உங்க டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால லிஸ்ட் எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா இந்த டைம்ல இன்ஆக்டிவ் பீப்புள் மூலியமா ஒரு வால்யூமை ஜென்ரேட் பண்ண முடியும். அவர் வீட்டுக்கே குக்கிங் ஆயில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் 10% கொடுத்து வாங்கினா போதுங்க, நீங்க ₹1 கொடுத்து வாங்குங்க அப்படின்னா கூட நிறைய பேர் வாங்குறது இல்லை. இத்தனை ஆஃபர் எங்கே கிடைக்கும்? எந்த சூப்பர் மார்க்கெட்லயோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ கிடைக்காத மிகப்பெரிய ஆஃபர் நம்ம கையில கிடைச்சிருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த ஆஃபர்ல எல்லாம் வாங்குறப்ப நமக்கு வெறும் ₹10 ₹18 சோப் கிடைக்குது. இந்த ஆஃபரை நீங்க போய் இன்னும் நிறைய பேருக்கு இது இன்னும் டெப்த் புரியல. இப்ப தீபாவளி வந்திருக்கு, ஆயில் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ எல்லாரையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ தூள் வாங்கலாம், காஃபி வாங்கலாம். ஸோ ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீபர்ச்சேஸ் ஆஃபரும் கிடைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அனிவர்சரி ஆஃபர் இது கிடைக்கும். ஆயில் இந்த 10 ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்கு. இது வந்து 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா ரீபர்ச்சேஸ் ஆஃபர் எத்தனாம் தேதியோட முடியுது? 26ஆம் தேதியோட முடியுது. 26ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஆஃபரும் கிடைக்கும், பிளஸ் 10% ஆஃபரும் கிடைக்கும். அப்போ ஒரே கல்ல 2 மாங்க 3 மாங்க 4 மாங்க கூட அடிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 26ஆம் தேதி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணீங்கன்னா 26 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு. பட் அதுக்கப்புறம் கூட ஸ்பெஷல் அனிவர்சரி ஆஃபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பட் 26க்குள்ள பட்ட அந்த ரெண்டுமே நமக்கு மெர்ஜ் பண்ணி வாங்கிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த கடைசி 7 நாள் 8 நாள் நம்ம டிரைவ் பண்றதுக்கு அருமையான ஆஃபர் நம்ம கையில் இருக்கு. அது இல்லாம 1% பூல் நமக்கு கையில ஆஃபர் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா பேசிக்ஸை மறந்துடாதீங்க. பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ பேசிக்ஸ் நெவர் சேஞ்ச். அதனால இது சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாலேஜ் இஸ் பவர், பட் அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்போதான் மோர் பவர். ரைட்டுங்களா? ஸோ நாலேஜ் பவர் தான், ஆனால் அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்போதான் பவர். அதனால தயவு செய்து யாரெல்லாம் புதுசா இன்னைக்கு வந்து இதை அட்டன் பண்ணியிருந்தாலும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பீப்புள் அட்டன் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து டீமை டூப்ளிகேட் பண்ணுங்க. பேசிக்ஸை மறந்துடாதீங்க, லிஸ்ட் போடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி 10 ஸ்டெப்ஸ் ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய 10 ஸ்டெப் மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டீமை நம்ம பில்ட் பண்ணுவோம். இதுவே எஜுகேட் பண்ணுவோம், டூப்ளிகேட் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்க டீம் எல்லாருக்கும் இதை ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தியான ஆர்கனைசேஷனையும் ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிசினஸையும் நம்மளால பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2ஆம் தேதியோட என்னோட பிசினஸ் முடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இதை டூப்ளிகேட் பண்ணுங்க, ஸோ எஜுகேட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பேசுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வாய்ப்புக்குள்ள இருக்கும். வெஸ்டேஜ் பயங்கர வேகமா குரோ ஆயிட்டு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் 3500 கோடி கோல் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லாக்டவுன்லயே பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால we are in right business, we are in right team. ஸோ ரைட் அசோசியேஷன்ல இருக்கும், அது மாதிரி ரைட் டைம்ல இருக்கும். அதனால நல்லா பண்ணுவோம். என்ன சப்போர்ட்னாலும் we are ready, சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண. ஸோ எனி டவுட்ஸ், எனி சப்போர்ட், எனி ஹெல்ப் உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் சிஸ்டம்ல பிளக்இன் பண்ணுங்க. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ.